ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக கதைகள். ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. தரித்திர நாராயணனுடைய பிரார்த்தனை. இந்த பூலோகத்தில் தரித்திர நாராயணனை காட்டிலும் அதிக ஏழை மனிதன் எவனுமே இல்லை. அவனுக்கு 2 பசுக்களே ஆஸ்தி. இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் தவிர அவனுக்கு வேறு வகை சம்பாத்தியம் இல்லை, சொத்தும் இல்லை. பெரிய குடும்பம் உண்டு. அந்த பசுக்கள் கூட ஒரு ராத்தல் தவிடு தின்றாலன்றி அவன் பால் கொடுப்பது அரிது. ஒரு நாள் அவனுடைய மகன் தவிட்டு பானையை கொண்டு வரும்போது வழுக்கி கிணற்றிலே விழுந்து விட்டான். இதனால் தரித்திர நாராயணனுக்கு விரக்தி ஏற்பட்டது. வீட்டை விட்டு புறப்பட்டு ரிஷிகேசத்துக்கு பயணமானான். வழியில் ஒரு மரத்தடியில் தியானித்து கொண்டிருந்த பெரிய யோகி ஒருவரை சந்தித்தான். அவர் முன்னால் போய் வணங்கினான். யோகி தமது கண்களை திறந்து தரித்திர நாராயணனை பார்த்தார். அவன் தனது சோக கதையை சொல்லி அழுது தன்னை ஆசிர்வதிக்குமாறு வேண்டினான். யோகி அவனுக்கு குபேர மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திரத்தை தரித்திர நாராயணன் ஜபித்தான். குபேரர் அவன் முன் தோன்றினார். உனக்கு என்ன வேண்டும், வேண்டியதை கேள் என்றார் குபேரர். அதற்கு தரித்திர நாராயணன் 4 சேர் தவிடு கொடுங்கள் குபேரா என்று பிரார்த்தித்தான். குபேரர் அவனுடைய மூடத்தனத்திற்கு சிரித்து கொண்டு தவிடு கொடுத்து விட்டு அந்தர்த்தனமானார். இவ்விஷயத்தை கேட்ட யோகி, எவ்வளவு பெரிய முட்டாள் நீ! ஐஸ்வர்ய தேவரே, தோன்றிய போது நீ 4 சேர் தவிட்டை மட்டும் கேட்டாய். இழிவாகிய செல்வத்தையோ லோகாயத பொருள்களையோ விரும்பி உலகத்திற்கும் கர்த்தாவாகிய மூர்த்தியை வழிபடும் பக்தனை போல் இருக்கிறாய். ஆம், அது நிஜமாகிவிட்டது உன் விஷயத்தில் என்றார் யோகி. தைரியமாயிருங்கள். பிரேம் தேவியும் அவள் குமாரன் ரகுவீரனும் தங்கள் முன்னேர்கள் வீட்டை புறக்கணித்து விட்டார்கள். ஏனெனில் அவளுடைய உறவினர்களின் உயிர்களை எல்லாம் அந்த வீட்டில் தங்கியிருந்த பிசாசு ஒன்று பலி கொண்டு விட்டது. அவளுடைய பெற்றோர்களும் 6 சகோதரர்களும் அந்த பிசாசுக்கு பலியானார்கள். பிறகுதான் அந்த வீட்டை காலி செய்து வேறு எங்காவது போய் காலம் தள்ளலாம் என்று பிரேம் தேவி எண்ணமிட்டாள். சில வருடங்கள் கழிந்தன. ரகுவீரன் இளம் வாலிபனாக வளர்ந்து விட்டான். ஒரு நாள் அவன் தன் தாயை பார்த்து, அம்மா, எந்த இடத்தில் நான் பிறந்தது என் நண்பர்கள் கேட்கிறார்கள். நமது வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அப்படித்தானா அம்மா என்று கேட்டான். மகனே, அது உண்மை என்றாள் தாய். ரகுவீரன், அம்மா, வீட்டை விட்டு தாங்கள் ஏன் ஓடி வந்து விட்டீர்கள் என்று வினவ தாய், ரகு, ஒரே மாதத்தில் 8 பேர் அந்த வீட்டில் இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட வீட்டில் வசிப்பது நல்லதல்ல, அது பேயடைந்த வீடு என்றாள். தாயே, மற்றவர்கள் அந்த வீட்டில் இறந்தார்கள் என்றால் எங்களுக்கு என்ன அபாயம் வரும்? வாருங்கள், நமது வீட்டுக்கு திரும்பிச் செல்வோம் என்றான் ரகு. மகனின் வற்புறுத்தலினால் பழைய வீட்டுக்கே பிரேம்தேவி திரும்பவும் குடியேறினாள். தாய் இதயத்தை விட்டு அச்சம் அகன்ற பாடில்லை. பிசாசுக்கு தனிய உணவு படைத்து வந்தாள். தினந்தோறும் பிசாசுக்கு படைத்தான பிறகுதான் அவர்கள் புசிப்பார்கள். அதெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள ரகு ஆவல் கொண்டான். வாய்ப்பு வந்தது. ஒரு நாள் ரகுவிற்கு பிரியமான பட்சணங்கள் தயாரித்தாள் தாய். பிசாசுக்கு கொடுக்கிற பங்கு பட்சணங்களையும் தின்றுவிட வேண்டும் என்று ரகு விரும்பினான். அதற்கு தாய் செய்யவில்லை. ஏனம்மா, அது யாருக்கு என்று ரகு கேட்க, தாய், உன் மாமன்மார்களை பழிகொண்ட அந்த பிசாசுக்கு என்றாள். என்ன, உன் அண்ணன் தம்பிகளை கொன்ற பிசாசுக்கா உணவு படைப்பது? முட்டாள்தனம். அதை நானே புசிக்கிறேன் என்று ரகு கூற, தாய், வேண்டாம், நம்மை கூட கெடுதல் பண்ணிவிடும், உணவை அதற்கு கொடுத்து விடு என்று புத்திமதி சொன்னாள். அன்றைய தினம் பிசாசுக்காக கவனித்து வந்தான். உணவை புசிக்க பிசாசு வந்து, ஏ பிசாசே, நீ யார் என்று ரகு வினவினான். வாலிபனே, உன் பாட்டனுடைய 3வது தாயாதி நான். உன் பாட்டனையும் மாமன்மார்களையும் கொன்றவன் நானே என்று பிசாசு இயம்பியது. ஏன் அப்படி கொன்றாய் என்று ரகு கேட்க, பிசாசு, அவர் என் சொத்துக்களை கொள்ளையடித்து என்னை ஏழையாக்கி சாகடித்தார் என்றது. உன் வலிமை என்ன என்று ரகு கேட்க, பிசாசு, நான் அபாரமான சக்தி படைத்தவன். நீ எப்படி மூட்டை பூச்சிகளை கொள்வாயோ அப்படி உன் மாமன்மார்களையும் முன்னோர்களையும் நான் கொன்றேன். உன் தாயை கூட கொன்றிருப்பேன். ஆனால் அவள் தப்பித்து கொண்டாள். இப்போது அவள் எனக்கு உணவு படைக்கிறாள். ஆதலால் அவளை கெடுதி பண்ண மாட்டேன். தேவர்கள் வாழும் உலகத்திற்கும் பிசாசுகள் வாழும் உலகத்திற்கும் க்ஷணப்பொழுதில் நான் பறந்து போவேன். இது கவனமாய் கேள் என்று தன் பெருமையை கூறிக்கொண்டது. எனக்கு ஒரு உதவி செய்வாயா? தேவர்கள் உலகத்திற்கு என்னை இட்டு கொண்டு போவாயா? இல்லை, அது என்னால் இயலாது. அது சரி, தேவர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போ. அதை செய்வேன். அது என்ன? அங்குள்ள தேவரிடம், நான் இந்த பூலோகத்தில் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வேன் என்று கேள்.
நிரப்பவும் நல்லது என்று கூறிக்கொண்டே பிசாசு புறப்பட்டது. மறுநாள் பிசாசு வந்து ரகுவீர் 60 ஆண்டு வரை வாழ்வாய் என்று செய்தியை சொல்லியது. இன்னொரு சிறிய உதவி, நண்பா, என்னை 50ல் சாகும்படி செய்ய முடியுமா என்று தேவரை கேள். அல்லது அது சாத்தியமில்லை என்றால் 100 வயது ஜீவிக்கும்படி செய்யட்டுமே. நல்லது, இதற்கு பதில் கொண்டு வருகிறேன் என்று பிசாசு கூறி சென்றது. மறுநாள் பிசாசு, உனது விண்ணப்பத்தை தேவரிடம் கூறினேன். உனது ஆயுள் காலத்தை ஒரு நாள் கூட நீட்டிக்கவோ குறைக்கவோ சாத்தியமில்லை என்றார் என்று பதில் சொல்லிற்று. பிசாசுக்கு வைக்கப்பட்ட பங்கு பக்ஷணங்களையும் ஏற்கனவே புசித்து விட்டான் ரகு. இந்த பதிலைத்தான் அவனும் எதிர்பார்த்தது. இப்பதில் சொல்லப்பட்ட உடனே அடுப்பிலிருந்து எரிகிற கொள்ளிக்கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து பிசாசை அடிக்கலானான். வீட்டை விட்டு ஓடிப்போ, திரும்பியே வராதே என்று பிசாசை விரட்டி விரட்டி அடித்தான். அழுது கொண்டிருந்த தன் தாயை பார்த்து, அம்மா, இந்த பிசாசு என்ன செய்யும்? அது ஒரு நாள் முன்னதாக என்னை கொல்ல மாட்டாது. என் பிராரப்த பிரமாணத்திற்கும் அதிகமான தீங்கை எனக்கு இழைக்க முடியாது. எல்லா ஆவிகளையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுகிறேன். தைரியமாயிருங்கள். பகைவர்களின் கையிலோ, பூச்சி புழுக்களின் மூலமாகவோ, மிருகங்களின் மூலமாகவோ, பிசாசுகளின் கோபத்தினாலோ, தேவர்களின் கோபத்தினாலோ கூட நாம் அவதிப்படுவதில்லை. ஆனால் நம்முடைய பூர்வ ஜென்மத்து கர்மாவினாலேயே நாம் அவதிப்படுகிறோம். நமது சொந்த ஆன்மாக்களை தவிர வேறு எதனிடமும் நாம் பயப்பட தேவையில்லை. தைரியத்தை கடைப்பிடியுங்கள் அம்மா. இறைவனை போற்றி தெய்வீக வாழ்க்கையை நடத்துவோமாக. எதனிடமிருந்தும் நமக்கு எவ்வித பயமும் வேண்டியதில்லை எனது ஆறுதல் கூறினான் ரகுவீர். காய்ச்சல் சிரங்கை சந்திக்கிறது. வியாபாரி ஒருவனுக்கு காய்ச்சல். அவன் 7 முறை உண்ணாவிரதம் அனுஷ்டித்தான். காய்ச்சல் அவனை விட்டது. உழைப்பாளி ஒருவன் இருந்தான். தேக பயிற்சி செய்வான். அவனுக்கு சிரங்கு பரவியது. உடலிலே உலர்ந்த வாழை இலைகளில் சாம்பலை சிரங்குக்கு போட்டு நன்றாக தேய்த்தான். உடனே சிரங்கு அவனை விட்டு போயிற்று. ஒரு நாள் வியாபாரியை வாட்டிய காய்ச்சல் உழைப்பாளிக்கு தொந்தரவு தந்த சிரங்கை சந்தித்தது. காய்ச்சல், நீர் யார் என வினவ, அதற்கு சிரங்கு, உழைப்பாளியை விட்ட சிரங்கு நான் என்று கூறி, நீர் யார் என்று கேட்டது. நான் வியாபாரியை விட்ட காய்ச்சல். நாம் நமது வாசஸ்தலத்தை மாற்றிக்கொள்வோம் என்றது காய்ச்சல். அதன்படி வியாபாரி உடலில் வந்து நிம்மதியாக தங்கியது. வியாபாரி உடம்பெங்கும் எண்ணெய் பூசி கொண்டான். ஆதலால் சிரங்கு வசதியாக இருந்து வரலாயிற்று. சிரங்கை சொறிவதற்கு போதுமான அவகாசமும் அவனுக்கு இருந்தது. ஒரு கையால் சொரிந்து கொள்ளவும் மற்றொரு கையால் பேரோடு எழுதவும் முடிந்தது. உழைப்பாளியை போல கரடுமுரடான சாம்பலை உடைய உடலில் பூசி தேய்த்து கொள்ள மாட்டான். உழைப்பாளியின் உடலில் காய்ச்சல் வந்து தங்கியது. காய்ச்சல் இருந்தும் கூட அவன் தினந்தோறும் பயாடாக்ஸ் முதலிய தேக பயிற்சிகளை செய்தான். தினசரி உடற்பயிற்சிகளினாலே காய்ச்சல் தையலாயிற்று. உடம்பை வலிமையாகவும் எதையும் சகித்து கொள்ளும்படியாகவும் வைத்துக் கொள்க. சுக வாசத்தையும் சௌகரியத்தையும் சட்டை செய்யாதே. உஷ்ணத்தையும் குளிரையும் எதிர்த்து நிற்கும் கடினமான உடம்பை காப்பாயாக. EIRல் சிவராத்திரி, SIR சவுத் இந்தியன் ரயில்வே போல EIR ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே. ராமகிருஷ்ணன் சொர்க்க வாசலில் நுழைய முயற்சித்தான். தேவேந்திரன் அவனை துரத்திவிட்டு, நீ மகா பாவி, உனக்கு சொர்க்கத்தில் அனுமதி கிடையாது. மிருத்யு மரணம், உலகத்திற்கு திரும்பி போ என்று விரட்டினார். ராமகிருஷ்ணன் தேவேந்திரனை பார்த்து, சொர்க்கத்து மன்னரே, நான் EIRல் பிரயாணம் செய்துள்ளேன். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் EIR கிழக்கு இந்தியன் ரயில்வே வண்டியில் இமை கொட்டாமல் கண் விழித்து கொண்டு பிரயாணம் செய்தேன். சொர்க்கத்தில் புகுவதற்கு தயவு செய்து என்னை அனுமதியுங்கள் என்று சிவராத்திரி கண்விழிப்பு விரதம் அனுஷ்டித்ததை பற்றி கூறினான். தேவேந்திரனுக்கு மனமிளகியது. தேவேந்திரர், ராமகிருஷ்ணா, சிவபெருமான் மீது கொண்ட மனமார்ந்த பக்தியோடு சிவராத்திரியில் கண்விழிக்கவில்லை. வண்டியில் பிரயாணம் செய்தபோது அதிக அளவு கூட்டம் நீ நின்று கொண்டிருந்தாய். இதர பிரயாணிகள் உன்னை இங்கும் அங்குமாக தள்ளி கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில் நீ கண் விழித்துக் கொண்டிராமல் எப்படி தூங்க முடியும்? பரமேஸ்வரருக்கு உகந்த இரவாகிய சிவராத்திரி என்று கண்விழிப்பு எனும் விரதத்தை அனுஷ்டித்தாய். இது பாராட்டுக்குரிய செயல். எப்படியோ உண்மையிலே சரி. இப்போது நீ சொர்க்கத்திலே தாராளமாக பிரவேசிக்கலாம் என்று அனுமதித்தார். முனிவர்களுக்கு சேவை செய்து முக்தி பெறுதல். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒரு இடையனின் வீட்டிற்குள் போனார். அந்த இடையன் வீட்டு வாசலை அடைத்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நோக்கி, மகாபிரபு, தாங்கள் இங்கே அகப்பட்டு விட்டீர்கள். என்னை ஆசீர்வதித்து அருளுங்கள்.
தங்கள் திவ்ய கரம் சிரசில் வைக்கும்படி பிரார்த்திக்கிறேன். எனக்கு மோட்சம் கிடைக்கும், அப்பால் தான் தங்களை போக விடுவேன் என்று மன்றாடினான். கிருஷ்ண பகவான் எவ்வளவோ முயற்சி செய்தும் கிருஷ்ணன் இடையன் என்ற எண்ணத்தை கூட அவன் கொள்ளவில்லை. பகவானுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. இடையனை ஆசீர்வதித்து அருளினார். இடையன் உடனே, பகவானே, அந்த பானையின் மீது கூட தங்கள் கரத்தை வைத்தருளுங்கள் என்றான். விளையாட்டாக அந்த பானையை தொட்டார். அக்கணமே ஒரு மான் அப்பானையிலிருந்து குதித்து வெளிவந்து பகவானின் பாதங்களில் விழுந்தது. அந்த மான் கூட மோட்சம் எய்தியது. அந்த இடையன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு முனிவராக இருந்தான். அந்த ரிஷியின் உணவை உட்கொண்டு ஒரு மான் அவரிடம் வாத்சல்யமாய் இருந்து வந்தது. மான் மகரிஷியின் மீது மிகுந்த பக்தி செலுத்தியது. இந்த உலகத்தை விட்டு மகரிஷி பிரியும் போது அந்த மான் அவரிடம், ஓ மகரிஷியே, இச்சம்சாரத்தினின்று என்னை கூட விடுவித்து முக்தி அளியுங்கள். என்னை தாங்கள் நினைவுறுத்தி கொண்டால் அவ்வாறு தாங்கள் செய்யக்கூடும். அடுத்த ஜென்மத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய தோழனாக இடையனாக பிறக்கப் போகிறீர்கள். தங்கள் வீட்டில் நான் பானையாக வடிவெடுத்துக் கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் ஆசைகள் எனக்கு கிடைக்க செய்யுங்கள் என்று பிரார்த்தித்தது. மகரிஷி அதற்கு இணங்கி உறுதிமொழி கொடுத்தார். அடுத்த ஜென்மம் அவர்களுடைய கடைசி ஜென்மமாக பரிணமித்தது. முனிவர்களுக்கு சேவை புரியுங்கள், அவர்களிடம் பக்தி செலுத்துங்கள். உங்களுக்கு வேறு யோக்கியதாம்சங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மகரிஷிகள் முக்தி பெறும்போது உங்களுக்கு முக்தி கிடைத்துவிடும். 2 எறும்புகளின் கதை. கங்கையும் யமுனையும் சந்திக்கிற பகுதியில் மாபெரும் கும்பமேளா திருவிழா நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் அங்கு திரண்டு வந்தனர். அங்கே வெகு காலத்திற்கு முன் பழகிய 2 நண்பர்கள் கூடி பேசி குழாவினார்கள். உற்சாகமும் பலமும் சுறுசுறுப்பும் வாய்ந்த பிப்பிளிக்காய் என்னும் எறும்பு வம்சத்தை சேர்ந்தவர்கள். திருவிழாக்கள் நடைபெறும் புண்ணிய தலங்களில் இவை தவறாமல் கூடும். ஆன்மீக விஷயங்களை நன்கு அறிவதற்கல்ல, பழைய நண்பர்களை சந்தித்து தம் நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கும் வயிற்றுணவுக்கும் தவிர வேறல்ல. நண்பரே, ரொம்பவும் இழைத்திருக்கிறீரே. நுரையீரல் நோயால் கஷ்டப்பட்டீரா, அல்லது விந்தியாச்சாள் என்னும் உப்புமலையிலே பஞ்சம் ஏற்பட்டதா என்று குருஷேத்திர சர்க்கரை குன்றிலிருந்து வந்த குண்டு போல் நன்கு பருத்திருந்த எறும்பு விசாரித்தது. ஓ ஸ்தூல காலாயா, வாரும் வாரும், என் இளம பருவத்திய நண்பரளவா நீர். உம்மை சந்திக்க எனக்கு சந்தோஷம் பொங்குகிறது. நீர் ரொம்பவும் மாறிவிட்டீரே. அடையாளம் கண்டுபிடிக்க அரிதாகி விட்டதே. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் விடாமல் வந்து போகிறீரே. குருஷேத்திரத்தில் உணவு குன்றுகள் குவிந்துள்ளனவா? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு நோய் எதுவும் இல்லை. விந்தியாவில் பஞ்சமே இல்லை. ஆனால் அங்கு கிடைக்கும் உணவு எங்களை பருத்தவர்களாக வளர்க்கும் இயல்பை கொண்டதல்ல என்றது ஜீர்ணகாயா. ஓ ஜீர்ணகாயா, உணவு குன்றுகள் இல்லை, ஆனால் அங்குள்ள பூமி உணவாகவே உள்ளது. சிறந்த உணவு எனலாம். போஷாக்கும் வலிமையும் ஊட்டவல்ல சர்க்கரை அது. ஆகையால் நாம் சர்க்கரை குன்றில் வாசம் செய்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நான் மட்டுமல்ல, அங்குள்ளவர்கள் அனைவரும் வாட்டசாட்டமாக ஒரே மாதிரியாக வளர்ந்தவர்கள். துரதிருஷ்டசாலிகள். மன்னிக்கவும், இந்தியா உப்பு குன்றில் வசிப்பவர்களைப் போல ஊர் ஊராக திருவிழா பார்க்க என் பருத்த உடல் இறந்தரும் என்று நீர் எப்படி கற்பனை செய்து பார்க்க கூடும்? நமது வாசஸ்தலமோ சீரும் செழிப்பும் உடையது. எங்கள் சுபிட்சகரமான குடும்பத்துடன் கூடி வாழ்வதற்கு எப்போதும் வரவேற்க தயார். இதர பகுதிகளிலிருந்து வருகிற சகோதரர்களை, ஏன் நண்பரே, அன்பு கூர்ந்து எங்கள் மலை வாஸ்தலத்திற்கு வந்து சில நாட்கள் ஆனந்தமாக கழிக்கலாமே என்னோடு என்றது ஸ்தூலகாயா. ஓ ஸ்தூலகாயா, இந்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குருஷேத்திர சர்க்கரை குன்றுக்கு உன்னுடன் வருவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றது ஜீர்ணகாயா. எனவே அவ்விரு நண்பர்களும் குருஷேத்திரத்தின் சர்க்கரை குன்றுக்கு பயணமானார்கள். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற மூதுரையின் கருத்தை நினைவில் நிறுத்தி கொண்ட ஜீர்ணகாயா ஆபத்து காலத்தில் பயன்படுத்தக்கூடிய தன் வாய்ப்பையிலே கொஞ்சம் உப்பை வைத்துக் கொண்டது. ஸ்தூலகாயா தனது சர்க்கரை குன்றை புகழ்ந்து வெறும் சப்தம் போட்டிருக்கலாம், யார் உண்டார்கள் என்று எண்ணமிட்டது. ஸ்தூலகாயாவோடு யதேஷ்டமாக சர்க்கரை உணவுகளை புசித்து வந்தது ஜீர்ணகாயா. சில நாள்கள் கழிந்தன. என்றாலும் ஜீர்ணகாயாவின் உடல் வளர்ச்சியிலோ ஆரோக்கிய விருத்தியிலோ எந்த விதமான தோற்றமும் காணப்படவில்லை. ஏதாவது தவறு நேர்ந்து விட்டதோ என்று ஸ்தூலகாயா வினவிற்று. முன்போலவே சோகப்படலம் மாறாத இயல்புள்ள ஜீர்ணகாயா, எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆரோக்கியமாய் உள்ளது, ஆனால் இதன் ருசி எனக்கு பிடித்தமாய் உள்ளது என்றது. இது ஸ்தூலகாயாவை தூக்கி வாரி போட்டது. அடடா, சர்க்கரையே இனிமையாக ருசிக்கவில்லை என்றால் பின் எதுதான் இனிமையாக இருக்கும் உமக்கு என்று வியப்புற்றது. மீண்டும் விசாரித்ததிலிருந்து ஆபத்து காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஜீர்ணகாயாவின் வாய்ப்பையிலே இன்னமும் உப்பு மிஞ்சியிருந்தது தான் முக்கிய காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஜீர்ணகாயா அதை துப்பிவிட்டு நன்கு வாயை சுத்தி செய்து கொள்ள வற்புறுத்தப்பட்டது. அப்படியே வாயை நன்கு சுத்தி செய்து கொண்டது ஜீர்ணகாயா. சர்க்கரை சோப்பு உபயோகிக்கவே அதன் நாக்கும் உப்பு பையும் முற்றிலும் தூய்மைப்பட்டன.
இங்ஙனம் வாயை கொப்பளித்துக் கொண்டு மீண்டும் சுத்தி செய்து கொண்டதால் ஜீர்ணகாயா சர்க்கரையின் இனிமையை ரசிக்க இயன்றது. 2 நாள்களிலே புதிய எறும்பாக தோற்றம் அடிக்கலாயிற்று. விரைவிலேயே ஜீர்ணகாயா ஸ்தூலகாயாவைப் போல பருமனாக வளர்ந்துவிட்டது. ஒரே கோப்பையிலிருந்து 2 பானங்களை அருந்த இயலாது என்ற பாடத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகாயதம் ஆன்மீகம் இரண்டும் கைகோர்த்து கொண்டு செல்ல மாட்டா. ஒன்றை பின்பற்ற விரும்பினால் மற்றொன்றை விட்டுவிட வேண்டும். ஏனெனில் அதுதான் இயற்கையின் நியதி. ஆன்மீக நெறியில் சில வருஷங்கள் சென்ற பிறகும் கூட எவ்வித முன்னேற்றமும் காணவில்லை என்று சாதகர்கள் முணுமுணுக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றமடைந்து மனம் முடிந்தவர்களாக விடுகிறார்கள். என்ன, இத்தனை வருஷங்கள் ஆன பிறகும் எங்களுக்கு மன நிம்மதி கிடையாது, சாதனையில் உற்சாகம் கிடையாது, ஆத்ம சாட்சாத்காரம் என்பது எங்கேயும் தென்படவே மாட்டேன் என்கிறது என்றுதான் சாதகர்களில் பெரும்பாலோர் குறை கூறுகிறார்கள். காரணம் என்னவாகத்தான் இருக்கக்கூடும்? இப்படிப்பட்ட சாதகர்கள் ஜீரணகாயாக்களின் குலத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். உலகத்தை துறந்த பின்னும் கூட அவர்கள் தமக்குள்ளே மறைமுகமான சூஷ்ம ஆசைகளையும் பொறாமை, சுயநலம், அகங்காரம், பற்று முதலியவை போன்ற துராசாகரங்களையும் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனதால் ஆன்மீக முன்னேற்றம் எதுவும் தென்படவில்லை. பல வருடங்களுக்கு முன் தோன்றிய அவர்களுடைய துறவு முறிந்து விடுகிறது. மனம் சுத்தமாக தூய்மை பெற வேண்டும். ஜீரணகாயாவை போல மனம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிறகுதான் சாதனையில் உண்மையான சுவை அனுபவமாகும். சுய சோதனை, கீழ்த்தரை இயல்புகளை இடைவிடாமல் கண்காணித்தல் ஆகியவை மூலம் அழுக்குகளின் பல்வேறு படலங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். சுயநலமற்ற சேவை, பக்தி, விசாரணை ஆகியவை மூலம் மனம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நண்பா, குறை கூறுவதில் பயனில்லை. சாதனை எனும் மதுரமான பாலை பருக விரும்பினால் உலகாயதம் எனும் கசப்பான வேம்பை துப்பித்தான் தீர வேண்டும். ஏனெனில் இதற்கு வேறு வழி கிடையாது. தொடரும். ஓம்.